ஹாய் ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பூச்செடியில் இது காக்கட்டா மல்லி தான், ஆனால் வந்து ஜாதி மல்லி மாதிரியே இருக்கும். சரி, இப்போ காலையில் தான் நான் வந்து பூ பறிக்கிறது, ஏன்னா சாயந்தரம் ரொம்ப மொக்காக இருக்குது. அதை பறித்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி கொஞ்சம் வெடித்த வாட்டி காலையில் பறிச்சிக்கலான்னு நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ 1 வீக்காக நல்லா பூத்துச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தான் பூக்குது இந்த பூவு. இங்கே ஒரு செடி இருக்குது, நல்லா புதராட்டம் வளர்கிற மாதிரி நல்லா பெருசாகவே இருக்குது. அடுத்து அந்த பக்கம் வந்து ஒரு செடி இருக்கும். லைட் போட்டுக்கலாம், ஏன்னா காலையில் மணி 6 ஆகுது. ஆனால் இந்த இப்படி தான் கிளைமேட் இருக்குது. விடிஞ்சிருச்சு. பூ பறிச்சுட்டு அடுத்து நம்ம சமையல் வேலைக்கு போக வேண்டியது தான். இந்த பூ வந்து நல்லா இருக்கும், ஆனால் எந்த ஒரு வாசனையும் இருக்காது. ஜாதி மல்லி மாதிரியே இருக்கும். ஜாதி மல்லி நமக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும். ஆனால் இது வந்து வாசனை இருக்காது, ஜாதி மல்லி வச்ச மாதிரியே அழகாக இருக்கும் தலையில் வைக்கிறதுக்கு. இன்னைக்கு காலையில் என்ன சமைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சமைக்கிற வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அவசர அவசரமாக செஞ்சுட்டு அப்படியே கிளம்புறதுனால. இன்றைக்கி வந்து பாத்திரம் நான் மெஷினில் போடலை, பாருங்கள், மெஷினில் வந்து நான் பாத்திரம் போடலை. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு ஒட்டுக்கா போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இந்த டிடர்ஜெண்ட் வந்து நேற்று வாங்கினது, டிஷ்வாஷருக்கு இதுக்கு வாஷிங் மிஷினுக்கு ரிப்பேர் பண்ண வந்தாங்க, அப்போ வந்து வாங்கினோம். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கட்டிடுச்சு. இப்போ ஒரு 2-3 மாதமாக நான் டிஷ்வாஷரே யூஸ் பண்ணாமல் இருந்தேன், கையிலேயே விளக்கிட்டு இருந்தேன்னா, அதனால் கட்டி ஆயிடுச்சு. அதனால் இப்போ இது ஒன்று வாங்கியிருக்கோம். காலையில் சாதம் அரிசி ஊற வச்சாச்சு. இன்றைக்கி மீன் குழம்புக்கு மீன் இருக்குது. இது வந்து பீக்கங்காய் தோல் சட்னி செய்ய, இது அவரைக்காய் பொரியலுக்கு, மீன் குழம்புக்கு புளி இருக்குது. இந்த இது பார்த்துடலாம். இந்த விஜயலட்சுமி பிராண்டு தேங்காய் திருவுறது வந்து தேங்காய் வந்து திருவியாச்சு. ஓவர் சவுண்டாக இருந்துச்சு, அதான் என்னால் பேச முடியல. சூப்பராக தேங்காய் திருகும் இந்த மிஷினு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விஜயலட்சுமி பிராண்டு, நான் சேலத்தில் தான் வாங்கினேன். அவ்வளோதான். வெங்காயம், பூண்டு. இந்த வெங்காயம் வந்து இப்போ தான் ஒரு 4 கிலோ மொத்தமாக வாங்கினோம். சின்ன வெங்காயம் நல்லது தான், ஆனால் நமக்கு டைம் ஆகுது உரிச்சி செய்கிறதுக்கு. இருந்தாலும் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமைச்சு முடிச்சாச்சு. காலையில் மீன் குழம்பு வச்சு தம்பிக்கு மீன் குழம்பு கொடுத்து விட்டுட்டேன். என்னால் சமைக்கிற வீடியோலாம் எடுக்க முடியல, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு, பீக்கங்காய் துவையல். பீக்கங்காய் வந்து துவையல் மாதிரி நம்ம கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி செய்வோம்ல, அந்த மாதிரி பீக்கங்காவோட தோல் எடுத்து அதை வந்து சட்னி மாதிரி செஞ்சிட்டேன். எப்பயும் போல் மோர், சாதம், சூடான சாதம். எப்பயுமே வந்து காலையில் மதியானம் 2த்துக்கும் சாதமே இப்போ வடிச்சிடுறது. ஏன்னா இப்போ நான் தோசை ஊற்ற போனேன்னா மணி 8 ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு கிளம்ப முடியாது. அதனால் நாங்கள் 2 பேரும் தான். தம்பிக்கு தோசை ஊற்றி நான் மீன் குழம்பு வச்சு கொடுத்து விட்டுட்டேன். 7:30க்கே அவன் போயிடுவான் ஸ்கூலுக்கு. வந்து என் பையன் சின்னவன் வந்து 7:30க்கே போயிடுவான். நான் வந்து 8:30க்கு போவேன். அந்த 1 hour தான் எனக்கு மீதி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய நேரம். பொரியல் வந்து என்ன அப்படின்னா அவரைக்காய் பொரியல், அவ்வளோதான். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் 2த்துக்குமே. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, நம்ம ஸ்கூல் வீடியோஸ் ஆகட்டும், நம்மளுடைய பர்சனல் டெய்லி ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஹாபியாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் அப்படின்னா இன்னும்
அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் எதிர்பார்த்து தான் நான் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. என்னுடைய ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.